ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஆமா, என்ன நேரம் ஆக ஆக அரிப்பு அதிகமாயிட்டே இருக்கு. மா பேசுமா, இருடி சொரிஞ்சிட்டு பேசுறோம், அரிக்குது. நல்ல வேலை, அரிப்பா அதிகமாயிடுச்சு. கண்மணி எங்க அம்மா கிட்ட மாட்ட போறா. அம்மாவுக்கும் பாட்டிக்கும் அரிப்பெடுக்கிறதுக்கு ஒருவேளை இவதான் காரணமா இருப்பாளா? இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? அது ஒண்ணு இல்ல சம்பந்தி. ரொம்ப அரிக்குது, இதுக்கு மேல இங்க இருந்தா நல்லது இல்ல. நாங்க அப்புறம் வந்து டீடைலா பேசுறோம் கல்பனாமா. வாங்க ரூமுக்கு போலாம். நில்லுங்க. நீங்க என்ன பேச வந்தீங்களோ அத பேசி முடிச்சிட்டு போங்க. இவங்க வேற என் நிலைமை தெரியாம. அது வந்து ஐயோ அரிக்குதே. ஓ கோகிலா, அரிக்குது, எனக்கு காப்பாத்தடி. ஐயோ, எனக்கு கூட ரொம்ப அரிக்குதுடி. ஐயோ, சரிங்க சரிங்க, நல்லா வேணும் உங்களுக்கு. ஐயோ, ஐயோ, அரிப்பு தாங்க முடியாம கண்மணி பர்தாவை கலட்டி வீசிட்டு முகத்தை காட்டிட்டாளே. கண்மணி அம்மா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. அம்மா கல்பனா ஆண்டி கிட்ட மாட்டிக்கிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? என்ன இவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா? ரொம்ப கோபமா இருக்காளோ? ஸ்வேதா, இதுதான் டைம். ஸ்வேதா கிட்ட சாரி கேட்டுரு மேடி. இல்ல நீ மாம் கிட்ட, நம்ம வீட்டு ஆளுங்க கிட்ட எல்லாம் நான் தான் பிரசன்டேஷன் பண்ணேன்னு சொல்லி என்ன பெருமையா பேசின விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு. நான் உன்னை கோவத்துல அவ்வளவு அவசரப்பட்டு அடிச்சிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன், அடிச்சதுக்கு சாரி. சாரி எல்லாம் சொல்லி என்ன சங்கடப்படுத்தாதீங்க. நான் உங்ககிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கல. நீங்க வேணும்னா என்ன உங்க பொண்டாட்டியா நினைக்காம இருக்கலாம், ஆனா நான் உங்களை அப்படி நினைக்கல. நீங்க என் புருஷன். பொண்டாட்டி தப்பு பண்ணா அவளை கண்டிக்க அடிக்க புருஷனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் தப்பு பண்ணா நீங்க நான் அடிங்க கண்டிங்க, ஆனா நான் தப்பை பண்ணாம நீங்க என்ன அடிச்சதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்க பெருசா ஜெயிக்கணும்,
பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறவனா. அதுக்காகவே நான் உழைக்கிறவ. உங்க பின்னாடி ஒரு ஓரமா நின்னு உங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறது மட்டும்தான் எனக்கு ஆசையே தவிர உங்க வளர்ச்சியை தடுக்கவோ இல்ல உங்களுக்கு வர மரியாதைய நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறதோ எப்பவுமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இல்ல. நான் யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். ஒருவேளை எனக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா என் உடம்புல உயிர் இருக்காது. என் உசிரியை நான் விட்டுருவேன். என்னவோ தெரியல ஸ்வேதா, இன்னைக்கு நான் உன்னை அடிச்சதுல இருந்து எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம். நான் தான் உன்னை என் வாழ்க்கையை விட்டு போன்னு சொன்னேன். ஆனா இப்ப நானே என் முடிவை மாத்திக்கிட்டு நீ என் கூட இருந்துரு ஸ்வேதான்னு சொல்ல தோணுது. இருந்தும் என்னால உன்கிட்ட சொல்ல முடியல ஸ்வேதா. நீ என்ன வேண்டான்னு சொல்லி விட்டு போன விஷயம் எனக்குள்ள ஒரு நெருடலை உண்டாக்கி உன்கிட்ட பேச விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு. சரியான திண்ணி பண்டாரமா இருக்க. உனக்கு சாப்பாட்டை பத்தி மட்டும்தான் கவலை, மான ரோஷத்தை பத்தி எல்லாம் கவலையே இல்லல. நீ என்ன இப்படி சொல்லிட்ட? நாளா கவரிமான் ஜாதி. ஒரு முடி கீழே விழுந்தா கூட அத ஒரு பெரிய அவமானமா நினைச்சு மானத்துக்காக உயிரையே விட்டுருவேன் தெரியுமா? கிழிச்ச வந்துட்டா நான் பெத்த பொம்பளை சகுனி. ஒரு பொட்ல பிரியாணிக்காக மொட்டை கூட அடிச்சுக்க தயாரா இருப்ப. நீ கவரிமான் ஜாதியா? முடி எழுந்தா மானத்தை எழுந்ததா நினைச்ச உயிரை விட்டுருவியா? அது இல்ல கண்மணி. வாய திறந்த லக்ஷ்மி வெடிய உன் வாயில வச்சு அப்படியே பத்த வச்சிருவேன் பாத்துக்கோ. ஆத்தி வெடிய கொளுத்தி வாயில வச்சிடுவாளா? வாயில வெடி வச்சா அப்புறம் எப்படி விதவிதமா சாப்பிடுறது? இனி ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேசக்கூடாது. பூமிகா, நான் தண்ணி குடிக்க கிச்சன் போகும்போது அந்த ஸ்வேதா வாழ்க்கை அழிக்க நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. என்ன விஷயம்மா? எனக்கு நல்லா தெரியும் ஸ்வேதா, இன்னைக்கு மேடிக்கு ஆர்டர் கிடைக்க நீதான் காரணம். உன் புருஷனை எல்லாரும் பெருமையா நினைக்கணும்னு நீ பண்ணதையெல்லாம் மேடி பண்ணதா சொல்லிட்டல. அத்தை, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். சொல்ல மாட்டேன், யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் உண்மையா கண்மணி? மேடிக்கு ஆர்டர் எடுத்து கொடுத்தது ஸ்வேதாவா? ஆமாமா. ஸ்கூல் பக்கமே போகாதவ மேடிக்கு ஆர்டர் எடுத்து கொடுத்திருக்கானா? அந்த ஸ்வேதா உண்மையிலேயே கெட்டிக்காரிதான். ஐயோ, ஆத்தாளும் மகளும் முறைக்கிறாளுங்களே, எதையாவது சொல்லி சமாளிக்கணுமே. முறைக்காதீங்க. எதிரியா இருந்தாலும் திறமை இருந்தா அத நம்ம மதிச்சு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பதானே நம்ம எதிரிய ஜெயிக்க முடியும். இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன அப்புறம் தூங்கும் போது உன் தலையில கல்ல தூக்கி போட்டுருவேன். கல்லா? இவ செஞ்சாலும் செய்வா சதிகாரி. இனிமே தூங்கும் போது ஹெல்மெட் போட்டு தூங்கணுமோ? அதான் நமக்கு பாதுகாப்பு. பூமிகா, ஸ்வேதா பிரசன்டேஷன் பண்ணிட்டு அத மேடிதான் பண்ணான்னு பொய் சொன்னால. இத வச்சு நாம ஏதாவது பிளான் பண்ணணும். என்ன பொசுக்குன்னு மேடி ஸ்வேதாவை வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டான்? ஸ்வேதாவுக்கு தான் கெட்ட நேரமோ? என்ன உம்மன் நிக்கிற? உம்ம கொட்டான் போவலிய. ஹே ஸ்வேதா, என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்ப நினைச்சல, இப்ப நீ போடி.
நான் இந்த மாதிரிலாம் கோவமா இவகிட்ட பேசி ஸ்வேதாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதானே உங்க பிளானே? என்ன மேடி திடீர்னு அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டான்? நீங்க என்ன சொன்னாலும் ஸ்வேதா மேல எனக்கு கோவம் வராது. ஏன்னா ஸ்வேதாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்களை மாதிரி கீழ்த்தரமான புத்தி எல்லாம் ஸ்வேதாவுக்கு இல்ல. என் பேரு கெடுற மாதிரி என்னைக்குமே அவ நடந்துக்க மாட்டான். உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து இந்த ஒரு தடவை உங்களை மன்னிச்சு விடுறேன். இன்னொரு தடவை என் பொண்டாட்டிய பத்தி என்கிட்டயே தப்பா சொன்னீங்க, அப்புறம் நானே எங்க அம்மா கிட்ட சொல்லி உங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவேன். போங்க, இருந்துட்டு போறோம். போங்கன்னு சொல்றல. ஸ்வேதா, ஸ்வேதா சாப்பிட்டியா? ஸ்வேதா, நீ இப்படி என்கிட்ட இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நீ மட்டும் என்னை விட்டு போகாம இருந்திருந்தா நான் இந்நேரம் உன்னை மகாராணி மாதிரி என் கையில வச்சு தாங்கியிருப்பேன். ஐயோ, பாட்டில் வேற கீழே விழுந்துருச்சே. சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி இந்த பிரீத்தி சரியான கெமிக்கலை ஊத்தும் போது தானே வரணும். எல்லாம் என் நேரம். கெமிக்கல் பாட்டில் அந்த குட்டி பிசாசு கால் கிட்ட கிடக்குதே, இப்ப நான் என்ன பண்றது? கடவுளே, இந்த குட்டி பிசாசு கெமிக்கல் பாட்டில மட்டும் பாத்திர கூடாது. பார்த்தா நம்ம தொலைஞ்சோம். கண்மணி வேற நம்மள கரிச்சு கொட்டிடுவா. நான் இந்த பிரீத்திய பார்த்து பயந்து ஒளியாம கேஷுவலா மெயின்டைன் பண்ணி இருந்திருக்கலாம். நான் பயந்து ஒளிஞ்சிட்டேன். கோகிலா, உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ, பாட்டில் ஃப்ரிட்ஜ் கடியில போயிடுச்சே. என்னது? என்னமோ கால்ல பட்டுச்சு.
சும்மா சொல்லக்கூடாது. பிரசன்டேஷன்ல அசத்திட்டா குசும்பி. நம்மளை விட ஸ்வேதா கொஞ்சம் புத்திசாலிதான். ஐயோ, குசும்பி பாக்குறாளே. அப்பாடா, ஒரு வழியா இந்த பாட்டில எடுத்தாச்சு. அதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துருச்சே. ஐயோ, இப்பவே மூச்சை முட்டுதே. இது வேற. அப்பா, எப்படியோ ஒரு வழியா பாட்டில வெளியில எடுத்துட்டேன். இப்பவே மூச்சை முட்டுது. என்ன ஸ்வேதா என்ன பார்த்து வரா? ஒருவேளை நான் சொன்னது அவளுக்கு கேட்டுருச்சோ? ஐயோ, கண்மணி சொன்ன மாதிரி இந்த பாட்டில திறந்து கெமிக்கலை இந்த பர்னர்ல ஊத்திட்டு ஓடிடணும். ச்சே, என்ன திறக்க மாட்டேங்குது? மேடி, உங்களோட துணி ஏதாவது துவைக்க இருக்கா? இருந்தா கொடுங்க, வாஷிங் மிஷின்ல துவைக்க போடணும். இல்ல. ஸ்வேதா கிட்ட பேசிட்டா, நானும் ஸ்வேதா கிட்ட பேசுற வேண்டியதான். அப்புறம் ஸ்வேதா, ஸ்வேதா, என்ன பண்ற? மேடி குடிக்க சுடுதண்ணி கேட்டாரு, அத போட்டுட்டு இருக்கேன். ஆஹா, சரி சரி, போடு போடு. இவ எப்ப போறது, நம்ம எப்ப வேலையை முடிக்கிறது? ச்சே, போய் தொலைற வரைக்கும் வெங்காயத்தை வெட்டுவோம். மா, பாட்டி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் பாட்டிய காணோம். அதான் எனக்கு யோசனையா இருக்கு. அந்த கிழவி கிட்ட பர்னர்ல போய் ஆசிட ஊத்திட்டு வான்னு சொன்னோம். எதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்குதுன்னு தெரியலையே. சரி வாமா, என்னன்னு போய் பாத்துட்டு வரலாம். வா வா. என் மாமியாருக்கு கூட நான் வெங்காயம் வெட்டி கொடுத்தது கிடையாது. என் விதி இந்த ஸ்வேதாவுக்கு வெங்காயம் வெட்டி கொடுக்கறேன். எல்லாம் அந்த பாட்டில் முடி சுத்திக்கிட்டதுனால வந்த வென. ஐயோ, கண்ணு வேற எரியுதே. அம்மா, கிச்சனுக்குள்ள யாரு இருக்காங்கன்னு தெரியல. நம்ம உள்ள போக வேணாம், வெளிய இருந்தே எட்டி பார்க்கலாம். சரி பூமிகா, வா. இந்த கிழவி கிட்ட நம்ம என்ன சொல்லி அனுப்பணும்? அவ என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு. கூலா வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்றது இப்போ?
யார் என் மேல இத வீசுனது? ஓ, இவளுங்களா? நான் வெங்காயம் வெட்டுறது வேற பாத்துட்டாளுங்களே, இப்ப என்ன பண்றது? நான் சொன்ன வேலையை விட்டுட்டு அந்த ஸ்வேதா போடுற சோத்துக்காக அவளுக்கு வெங்காயம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கியா? ரூமுக்கு வா, உனக்கு இருக்கு. ஏய், நான் ஸ்வேதாவுக்கு சேவையெல்லாம் ஒண்ணும் பண்ணலடி. பொய்யா சொல்ற? அம்மா, இருமா. டைம் வேற ஆயிடுச்சே. முதல்ல பருப்பை வேக வைக்கலாம், அதுக்கப்புறமா கஷாயம் வச்சு மேடிக்கு கொடுக்கலாம். என்ன பண்றா இவ? சமைக்கிறா. நீதான் சமையல் கட்டு பக்கமே போனது இல்லையே, உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, முறைக்கிறாளே. அம்மா, ஸ்வேதா அடுப்ப பத்த வைக்க போறா பாரு. ஸ்வேதா, என்னம்மா என்ன பண்ற? அக்கா, சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். நந்தி மாதிரி ராகினி எதுக்கு இப்ப உள்ள போறா? நமக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு தான். சாரி, நீயே பேசு. எங்க அம்மா வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கழுத்து வலியா இருக்கு. ஒத்தடம் கொடுக்க ஹாட் வாட்டர் வேணும். சரி, நீ கொஞ்சம் நகரு. நான் ஹாட் வாட்டர் வச்சு எடுத்துட்டு போறேன். அதுக்கப்புறமா நீ சமைச்சுக்கலாம். என்னது, இவ சுடு தண்ணி வைக்க போறாளா? ஆடு அதுவே கசாப்பு கடைக்கு போய் என்ன வெட்டு வெட்டுன்னு சொல்லுதே. அக்கா, உங்களுக்கு எதுக்குக்கா சிரமம்? நீங்க போங்க, நானே சுடுதண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி, சீக்கிரமா ஹாட் வாட்டர் வச்சு எடுத்துட்டு வா. ம். ஆஹா, ஆடு எஸ் ஆயிடுச்சே. இதுங்க மூணு இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்குங்க? சொல்லுங்க பாட்டி, 3 பேரும் இங்க நின்னு என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அதுவா பிரீத்தி, அது வந்து என் பொண்ணு கண்மணி சொல்லுவா. இந்த கிழவி என்ன கோத்து விட்டுட்டாரே. சொல்லுங்க கண்மணி அம்மா. அது வந்து பிரீத்தி, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. நான் குளிக்க போறேன், அதனால நீ பொறுமையாவே கஷாயம் கொண்டு வா. எடுத்துட்டு வரேன். சரின்னு சொல்லாம கூட போனை வைக்கிறா. என்ன பாத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். உண்மையை சொல்ல இவ்வளவு யோசிக்க தேவையில்லையே. போயினாதான் யோசிச்சு நம்புற மாதிரி சொல்லணும். ஹே, என்ன எங்களை பார்த்தா போய் சொல்ற மாதிரி தெரியுதா? ஆமா பூமிகா, அதுல என்ன டவுட்? என்ன ஓவரா பண்ற? நாங்க எங்க நின்னு என்ன பண்ணா உனக்கு என்ன? பூமிகா, ஒரு பாம்பு ஒண்ணு நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், அது என்ன பண்ணுதுன்னு நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். சமயம் பார்த்து அடிச்சு விரட்டணும். பாம்பு தானே, எலிய பிடிக்க வந்திருக்கோன்னு நாம நினைச்சு அசால்ட்டா இருந்தா
பாம்பு பிடிச்ச அந்த எலியா நாம ஆயிடுவோம். பிரீத்தி, அந்த பாம்புன்னு எங்களையா சொல்ற? சரி விடு. இங்க பாருங்க, உங்க 3 பேருக்கும் கடைசியா ஒண்ணு சொல்றேன். சத்தம் இல்லாம உங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இல்லன்னா அந்த பாம்ப அடிச்சுதான் விரட்டணும். ஐயோ, வேண்டாத விருந்தாளி மாதிரி இந்த ராகினி வந்து நம்ம பிளான் எல்லாம் மொத்தமா சொதப்பி விட்டுட்டா. இல்லனா இந்நேரம் அந்த ஸ்வேதா மொத்தமா கருகி செத்துருப்பா. அது சரி, ஸ்டவ் வெடிச்ச ராகினிக்கே ஒண்ணு ஆகல, ஸ்வேதாவுக்கு என்ன ஆகுது? இந்த கெமிக்கல் விஷயத்தெல்லாம் கையில எடுக்காம கேஸ் சிலிண்டரையே திறந்து விட்டு இருக்கலாம். இவளுங்க என் பேச்ச எங்க கேக்குறாளுங்க? கோவப்படாத பூமிகா. நிதானம் தான் ஒருத்தரை தெளிவா யோசிக்க வைக்கும். அதனால நிதானமா இரு. நாம மகாபாரதத்துல வர சகுனி மாதிரி சூழ்ச்சி பண்ணித்தான் அந்த ஸ்வேதாவை ஜெயிக்கணும். சரியான வாய்ப்புல அமையிற சூழ்ச்சி என்னைக்குமே தோக்காது பூமிகா. பொறுமையா வாய்ப்புக்காக காத்திருப்போம். நமக்கான வாய்ப்பு வரும்போது நாம நினைச்சதை சாதிப்போம். ஐயோ, இந்த கண்மணியும் 25 வருஷமா என்னென்னமோ பிளான் பண்றா. சோத்துலயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலயும் அடி வாங்கியாச்சு. இவளுங்க திருந்த மாட்டாளுங்க. இந்த கஷாயம் குடிச்சா தொண்டை சரியாயிடும். மேடி, இதுதான் சரியான டைம். ஸ்வேதா கிட்ட சாரி கேட்டு பேசி அவளை சமாதானம் பண்ணிட. ஸ்வேதா, ஐயோ, ஸ்வேதா முகத்தை பார்த்து பேச முடியலையே. ஸ்வேதா, உன் கோவம் எனக்கு புரியுது. தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிக்கிறதுன்றது ரொம்ப கொடுமைதான். நீ எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்க. அது புரியாம நான் உன்னை அடிச்சது என் தப்புதான். நான் உன்னை அடிச்சதுல இருந்து ஏன்டா இப்படி பண்ணோன்னு எனக்கே ரொம்ப கில்ட்டியா இருக்கு. நான் ஹாஷான டைப்பே கிடையாது தெரியுமா. யார்கிட்டயும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணது கிடையாது. உன்கிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. நீ என்கிட்ட உன்ன மாதிரி சரியா பேசாம இருக்கிறது எனக்குள்ள ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஸ்வேதா. என்னால முடியல ஸ்வேதா. இனி நான் எப்பவும் உன்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேன். சாரி ஸ்வேதா, என்ன மன்னிச்சிரு. ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா நான் பேசுனது எதையும் கேட்காம போயிட்டாளா? ஸ்டவ் வெடிச்சு கருகின முகத்தை காட்டக்கூடாதுன்னு ராகினி மறைஞ்சு நிக்கிறாளோ?
இங்க வா. இவங்க வேற. ராகினி இங்க வா. ஏன் பூமிகா, ஸ்டவ் வெடிச்ச விஷயம் கல்பனாமாக்கு தெரியாதா? தெரியாது பாட்டி. போச்சு, தெரிஞ்சா என்ன நடக்குமோ? நம்ம மாட்டிக்க கூடாது. ராகினி என்ன ஆச்சு? ஆம், ஏய், என்ன இது? முகம் முழுக்க என்ன போட்டு வச்சிருக்க? அது வந்து அத்த, நாளைக்கு நவராத்திரி இல்ல, வீட்டுக்கு எல்லாரும் வருவாங்கன்னு ஃபேஷியல் பண்ணிருக்கேன். அப்படியா? சரி சரி, வந்து உட்காரு வா. நல்ல வேளை, கல்பனாமா கிட்ட ராகினி முகம் கருகுன விஷயம் சொல்லாம சமாளிச்சிட்டா. நாம தப்பிச்சோம். சரி சரி, வந்து உட்காரு வா, சாப்பிடு. ஸ்வேதா, ராகினிக்கும் வை. ம். ஏய் ஸ்வேதா, ஸ்டவ் அடிச்சு என் முகம் கருக நீதாண்டி காரணம். நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. எல்லாரும் கேட்டுக்கோங்க, நாளைக்கு நவராத்திரின்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. எல்லா வருஷம் போல இந்த வருஷமும் நல்ல விமரிசையா கொண்டாடணும். நம்ம வீட்டு கொலு பூஜைக்கு வரவங்களுக்கு எந்த குறையும் இருக்க கூடாது, சரியா? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அத்த. எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் அசத்திரலாம். ராகினி, எல்லா வருஷமும் நீ தானே பண்ற. இந்த வருஷம் கொலு பூஜை பொறுப்ப ஸ்வேதா எடுத்து பண்ணட்டுமே. இல்ல ஸ்வேதா, நம்ம வீடு ரொம்ப பெருசு இல்ல. நீ எப்படி தனியா ஒட்டடை அடிச்சு முடிப்ப? அப்புறம் முழு வீட்டையும் கிளீன் பண்ணி கொலுவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண ரொம்ப நேரம் ஆகும். அதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். இல்ல, ஆம்பளை பையன் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது, நானே பண்ணிக்கிறேன். ஏன்? ஆம்பளை பையன் ஒட்டடை அடிச்சா ஒட்டடை போகாதா என்ன? இல்ல, ஆம்பளை பையன் இந்த வேலை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னியே, அதான் கேட்டேன். இந்த ஆம்பளை பொம்பளைங்கிறதெல்லாம் வேலையில கண்டிப்பா கிடையாது ஸ்வேதா. மனசு இருந்தா யாரு எந்த வேலையும் செய்யலாம். மன்னிக்கவும் செய்யலாம். இல்ல, மண்ணு தூசி இல்லாம கிளீன் பண்ணலாம்னு சொல்ல வந்தேன். அம்மா, பிரீத்தி, அண்ணி, எல்லாரும் வாங்க. எதுக்கு நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கீங்க? சொல்றேன். அண்ணி, அம்மா, எல்லாரும் வாங்க. அம்மா, வரேன். சீக்கிரம் வாங்கம்மா, எல்லாரும் வாங்க. எதுக்கு இவன் இப்படி கத்துறான்? தெரியலையே. சரி வா போய் பாப்போம். மேடி, எதுக்கு இப்ப எல்லாரையும் கூப்பிட்ட? அம்மா, இன்னைக்கு கொலு பூஜைக்கான வேலைய நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து செய்யலாமா? வேலையா? என்ன நம்மள வேலை செய்ய சொல்றான் இந்த கிறுக்கு பைய? ஏன் எல்லாரும் சேர்ந்து செய்யணும்? அத்தை தானே ஸ்வேதா கிட்ட கொலு பூஜைக்கான வேலையெல்லாம் பண்ண சொல்லிருக்காங்க, அவளே பாத்துக்குவா. பரவாயில்ல, ராகினி நமக்காக பேசுறா. என்ன நீ இப்படி பேசுறீங்க?
நம்ம வீட்டை கிளீன் பண்ணணும், பூஜை ரூமை கிளீன் பண்ணணும், அதோட கொலுவுக்கான ஏற்பாட்டை பண்ணணும், இதுக்கிடையில சமையல் வேற பண்ணணும், கொலுவுக்கு வரவங்களுக்கு கொடுக்க ஸ்வீட் ரெடி பண்ணணும். ஸ்வேதா ஒரு ஆளா எவ்வளவுதான் செய்வா நீ? அதனால வீட்டு வேலையை நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். மேடிக்கு ஸ்வேதா மேல எவ்வளவு அக்கறை இருந்தா ஸ்வேதா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பா. இத நான் யோசிக்காம விட்டுட்டேனே. மேடி, நீ கரெக்டா சொன்ன. சரி, நம்ம எல்லாருமா சேர்ந்து வீட்டு வேலைய பார்க்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.